ஹாய் ஃப்ரெண்ட், இது அழிந்து வரக்கூடிய பொருளாக இருந்தாலும் தற்போது உயிர் பெற்று வருது. அந்த வகையில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது கல் பாத்திரம். கல் பாத்திரங்கள் தான் நம்ம முன்னோர்கள் முன்னாடி பயன்படுத்தின பாத்திரம். இதில் புளிக்குழம்பு, வத்த குழம்பு இது மாதிரிலாம் செய்யும்போது உணவு ரொம்ப நீண்ட நேரத்திற்கு சூடு குறையாமலும் ஃப்ரெஷ்னஸாகவும் இருக்கும். போன்ற பொருட்களை வைக்கும்போது கெடாமலும் புளிக்காமலும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கறது மண்பாண்டங்கள். மண்பாண்டங்களை சமைக்கும்போது உணவு அதோட தன்மையை இழக்காமல் அதோட சத்துக்களை அப்படியே நம்மளுக்கு தருது. அதுக்காகத்தான் மண் பாத்திரங்கள் பயன்படுத்துகிறாங்க. மண் பானையில் தண்ணி வைக்கும்போது 2 மணி நேரத்தில் தண்ணியில் உள்ள நச்சு பொருட்கள் அடியில் தங்கி சுத்தமான குடிநீராக மாற்றி நம்மளுக்கு தருது. நேச்சர் பியூரிஃபையர். அடுத்து நம்ம பார்க்கறது பித்தளை பாத்திரம். பித்தளை பாத்திரம் நடுத்தர மக்களோட தங்கத்திற்கு நிகரான சொத்து. இதை சேர்த்து வச்சு அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுக்காக மட்டுமே பயன்படுத்தினாங்க. இதோட பயன்பாடு குறைவாக இருந்தாலும் இது சொத்தாக பயன்படுத்தினாங்க. தற்போது பித்தளையோட ரேட் எல்லாம் ரொம்ப அதிகம். அடுத்து நம்ம பார்க்கறது செம்பு பாத்திரம். இந்த செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் குடிக்கும்போது உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தி பெற்று எந்த நோய் நொடியும் வராமல் ஆரோக்கியமாக இருக்க உதவுது.